ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே ஹரே. எல்லோருக்கும் என்னோட வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இந்த ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்றால் கீத ஜெயந்தி. கீத ஜெயந்தியும் கீதையை பற்றி மகாத்மியம் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ இடையில 11ஆம் தேதி இந்த மாதம் கீதை ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. ஆனால் எத்தனை இந்துக்களுக்கு கீதை ஜெயந்தின்னு என்னன்னு தெரியும்? கீதை ஜெயந்தி அப்படின்றால் கீதை அவதரித்த நாள், கீதை பிறந்த நாள். எப்பொழுது என்றால் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு குருஷேத்ரா ஊரில் போர் இடத்தில் அர்ஜுனன் போர் செய்ய மாட்டேன் என்று பிற்பாடு அர்ஜுனன் குழம்பி போய் தன் வில்லை கீழே போட்ட பிற்பாடு அர்ஜுனனுக்கு ஊக்குவிப்பதற்கும் அவனுக்கு அறிவுரை சொல்லி தன் கடமையை செய்வதற்கு கிருஷ்ணர் இந்த கீதையை உபதேசம் செய்தார். அந்த நாளை கீத ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும். அது எப்பொழுதென்றால் இந்த மோட்சட ஏகாதசி என்று ஒன்று வரும் இந்த மாதத்தில். அந்த மோட்சட தேதி அன்று, ஏகாதசி அன்று கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு உபதேசம் செய்ததுனால அந்த இதை கீத ஜெயந்தி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. 500 ஆண்டுகளுக்கு முன்னாக இதை 5500 ஆண்டுகளுக்கு முன்னிலிருந்து இதை பின்பற்றி வருகிறார்கள். ஸோ கீதை நேசிப்பவர்கள், கீதையை கிருஷ்ண பக்தர்கள், கீதை நேசிப்பவர்கள் இது எல்லாரும் இந்த இந்த கீதையை பின்பற்றி வருகிறார்கள். அதுக்கு மூல காரணமாக இருப்பவர்கள் சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், விஷ்ணு சுவாமி, மற்ற சைதன்ய மகாபிரபு, சில பிரபுபாதா எல்லோரும் இந்த கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஏன்னா கீதையும் பகவானும் வேறு வேறு கிடையாது. கீதை தான் பகவான், பகவான் தான் கீதை. வித்தியாசம் கிடையாது. பகவான் கீதை என்பது பகவானோட விஸ்வரூபம், பகவானுடைய திருவாயில் வித்தியாசம் கிடையாது. இறைவனோட சொல்லுக்கும் இறைவனுக்கும் வித்தியாசம். நம்ம சொல்லுவதுக்கும் பேசுவதற்கு வித்தியாசம் பண்ணால் இறைவனுக்கும், இறைவன் ரூபத்துக்கும், இறைவனோட லீலைக்கும், இறைவன் நாமத்துக்கும், இறைவனுடைய திருவாயில் வந்த மொழிக்கும் எந்த ஒரு வெற்றியுமே கிடையாது. அது வேற ஒரு விதத்தில் அணுகுகிறது. இது என்பது அறிவு சார்ந்தது. மனிதனுக்கு ஞானம் பெறுவதற்கு, இறைவன் அடைவதற்கு, பக்தி பெறுவதற்கு கொடுக்கப்பட்டது கீதை. கிருஷ்ணர் வேண்டாம் முக்தி அடையணும்னு சில இருக்கிறவங்க பிரம்மத்தை, பரமாத்மாவை அடையும் வழியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த கீதை, பகவத்கீதை மகாத்மியம் என்றால் கீதையோட புகழாரம், பெருமைகளை பேசக்கூடியது. அதில் முக்கியமாக நம்ம இன்று 2 இடத்துலேருந்து பார்ப்போம். ஒன்று வாரக புராணம். வாரக புராணத்தில் கீதா மகாத்மியம் பற்றி பேசப்பட்டு இருக்கிறது. ஒன்று பத்ம புராணம் இருக்கிறது. பத்ம புராணத்தில் சிவபெருமான் தன் மனைவி பார்வதிக்கு இந்த கீதா மகாத்மியம் பற்றி 18 அத்தியாயம், கீதை என்பது 18 அத்தியாயம், 700 ஸ்லோகம் கொண்டது. ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சிவபெருமான் பார்வதிக்கு அதோட மகிமை, ஒவ்வொரு அத்தியாயத்தோட பலன் என்ன, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு. ஒவ்வொரு கதையாக பேசப்படுகிறது மூலியமாக சிவபெருமான் இந்த மகிமையை பற்றி பேசிக்கிட்டு வரார். அது 18 கதைகள் இருக்கிறது அத்தியாயத்துக்கும்.
அதில் பலன் எதிர்பார்த்து செய்கிறது. ஏன்னா பெரும்பாலும் எல்லாம் பலன் இல்லாமல் எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. எல்லாமே என்ன கிடைக்கும் என்று தான் பார்க்குறது. அப்போ எதோ பலன் எதிர்பார்க்குறவங்க இந்த ஆன்மீகமான பலன்களையும் பார்க்கலாம். சும்மா ஜட உலக பலன்களை தேவதைகள் கும்பிட்டு ஜட விஷயங்களை அனுபவிக்கிறது இதோட சிறந்த பலன்கள். இதை படிப்பதனால், இதை கேட்பதனால், உணர்வதனால், பின்பற்றுவதனால் நம்ம அடையக்கூடிய பலன்களை நம்ம பார்க்கணும். நிறைய பலன்கள் இருக்கிறது. கடைசி பலன் முக்தி அடைகிறது, இல்லை பகவானை அடைகிறது, வைகுந்தம் போகுவது. இது பலன்கள் இருக்கிறது. எல்லாத்திலும் பலன் உண்டு. பலன் எதிர்பார்க்குறாங்க பலன், பக்தி எதிர்ப்பாங்க பக்தி. ஸோ அந்த கீதை முக்கியமாக அதோட அர்த்தம் நம்ம விட்டுருவோம். அது கீதை என்பது பெரிய விஷயம். கீதை பெரிய விஷயம். அது சில இதை மட்டும் நம்ம சுருக்கமாக, என்ன அது பெரிய கதை, சுருக்கமாக நம்ம பார்ப்போம். கீதை என்பது இது எங்கே பேசப்பட்டது, இந்த வாரக புராணத்தில் உள்ள சில விஷயத்தை பார்ப்போம். இது மகாபாரத்தில் பீஷ்ம பருவத்தில் பேசப்படுகிறது. சர்வா சாஸ்திராமாயி கீதா பீஷ்மர் என்று கூறப்படுகிறது. திரு பகவான் வேத வியாசரே கூறுகிறார், கீதா சுகிதா கர்த்தவ்ய கிமந்தை சாஸ்திரங் ரஹா யா இஸ்வாயம் பத்மநாபாஷ்ய முகபத் மத் வினிருக்தா. மகாபாரதம் பீஷ்மபுரம் 43. ஸ்ரீ பகவத்கீதையை நல்ல முறையில் கேட்க வேண்டும், பாட வேண்டும், படிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், மனத்தை மனனம் செய்ய வேண்டும், மனதில் தரிக்க வேண்டும். கீதை பகவான் பத்மநாபனின் திருவாயிலிருந்து வெளிவந்தது. எனவே கீதையை சொல்பவனோ ஓதுபவனோ ஓத வேண்டும். இது தவிர வேறு நூல் எதற்கு என்று சொல்லப்படுகிறது. பகவத்கீதை கங்கை காட்டிலும் சிறந்தது. ஏனென்றால் கங்கை நம்ம குளித்தா நம்ம பாவம் போவோம், இல்லை கங்கை குளித்தா நம்ம மட்டும் முக்தி அடைவோம். ஆனால் கீதை கங்கையோட சிறந்தது. கங்கை பகவானின் பாதத்திலிருந்து வருகிறது. வாமன ரூபம் அவதாரம் எடுத்த பிற்பாடு ஒரு பாதம் பூமியும் ஒரு பாதம் பிரம்மலோகத்தையும் அடைகிறது. அப்போ ஒரு பாதம் பிரம்மலோகத்தை அடைந்த பிற்பாடு பிரம்மதேவன் தன் கமண்டத்தில் இருந்த கங்கையை பகவான் பாதத்தில் பூஜை செய்வார். அந்த கங்கை பகவான் பாதத்தில் பட்டு அங்கேருந்து பூமிக்கு வருகிறது. பூமிக்கு வரும்போது சிவபெருமான் தன் தலையில் தாங்கி அது வேகத்தை குறித்து பூமி தாங்காது. அப்போ கங்கை பகவான் விஷ்ணு பாதத்திலேருந்து தோன்றி சிவபெருமான் தலையிலேருந்து இறங்கி பூமிக்கு வருவதனால கங்கை புனிதமானது. கீதை அதே மாதிரி கங்கை பகவான் பாதத்திலிருந்து வந்தது. கீதை இறைவன் திருவாயிலிருந்து வருகிறது. ஸோ என்ன வேற்றுமை கிடையாது. ஆனால் கங்கை குளித்த மட்டும் தான் ஒருத்தருக்கு. கீதை பேசுபவன், சொல்பவன், அது போதிப்பவன், கேட்பவர்கள் பலரையும் முக்தி அடைவிக்கும். ஒரு மந்திரம் ஒருத்தரை மட்டும் பாதிக்கும். ஆனால் இரவநாம கீர்த்தனம் எல்லாரையும் முக்தி அடைய வைக்கிறது. காயத்தின் மந்திரத்தோட இரவநாம இன்னும் சிறந்தது. பிறரையும் முக்தி அடைய வைக்கிறது. பிறர் காயத்தம் தான் ஒருத்தருக்கு மட்டும்தான் போனோம்னா நம்ம மட்டும்தான் முக்தி அடைவோம். இரவநாம நம்ம பாடும்போது, கீர்த்தனம் பண்ணும்போது, பஜனை பண்ணும்போது பிறருக்கும் நம்ம முக்தி அளிக்கின்றோமா. ஸோ அந்த மாதிரி இந்த பெருமைகளை பற்றி பேசப்படுகிறது. ஸோ அதனால் இந்த கீதை பெருமைகளை பற்றி நிறையா கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த கீதாசாரம் என்பது அது வாரக புராணத்தில் ஒரு இது சொல்லப்படுகிறது. கீதாஸ்ராயோகம் திஷ்டாமி கீதாமி சொத்தமம் கிருஹம்
கீதாஞ்சனாமு பாசிரிய இத்ரிநோகத் பலாயாம் அகஹம் வாரக புராணம். கீதையை அண்டி நான் வாழ்கின்றேன். கீதை தான் என்னுடைய சிறந்த வீடு. கீதையின் குணங்கள், கீதையின் ஞானத்தை கை கொண்டு நான் மூவுலகங்களையும் காக்கின்றேன் அப்படின்னு வாரக புராணத்தை கொடுக்கப்பட்டது. கீதையா முக்கியம் அப்படின்னாக்கா, உபனிஷம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை மூன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. அதுவே பிரஸ்தானத்திரி என்று பேர். ஒரு தர்க்கம், ஒரு வாதம், ஒரு ஆதாரம், ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னாக்கா வேதத்தில் இந்த மூன்று கொண்டு தான் நிரூபிக்க வேண்டும், ஆதாரம் கொடுக்க வேண்டும். இந்த மூன்று புத்தகத்தில் ஆதாரம் காட்டணும். அதான் பிரம்மசூத்திரம், உபநிஷங்கள், இல்லாட்டி வேதம், கீதை. இந்த மூன்று கொண்டு தான் ஒரு வாதத்துக்கு உறுதி கொடுப்பது. இந்த முக்கியமானது ஒத்தரட்டி அப்படின்வாங்க, சாஸ்திர ரீதியாக நிரூபணம் செய்யக்கூடியது. இதுதான் இந்த கீதை முக்கியம். ஸோ இந்த கீதையை பல இது கீதையினால் பல விஷயங்களுக்கு ரொம்ப அதிகம் பேசுவது கொஞ்ச நேரம் பேச முடியாது. கீதையில் 18 அத்தியாயம், 700 ஸ்லோகம். அதில் 5 விஷயம் பேசப்படுகிறது. முக்கியமாக ஈஸ்வரன், ஜீவன், பிரகிருதி இயற்கை, காலம், கர்மம் அப்படின்ட்டு இந்த 5 விதமான முக்கியமான விஷயங்களை கீதை பேசப்படுகிறது. இதுக்கு அடுத்து இதை யோகன்ற முறையில் கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்று 3 நிலைகளை பற்றியும் பேசப்படுகிறது. அது பல விஷயங்கள் பேசப்படுகிறது. ஸோ இந்த கீதை மூலியமாக இதோட புகழ், இதோட பலன், எதுவுமே பலன் பார்த்தா எதிர்பார்த்து செய்கின்றோம். உலகம் பலன் இல்லாமல் எதுவும் செய்வதில்லை. ஸோ கீதையை படிப்பதனால் எவ்வளோ பலன்கள் அளிக்கப்படுகிறது அதை பார்ப்போம். இப்போ இந்த கீதா மகாத்மியத்தை நம்மளோட இந்து மதத்தில் கீதைக்கு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா நம்ம வேதம்லாம் படிக்க முடியாது. ரிக் வேதம், சாம வேதம், அதர் வேதம், யதுர் வேதம், யார் வேதங்கள் படிக்கிறது? நான் பிராமணர்கள் வேதங்கள் படிப்பதுக்கு படித்தாலும் விளங்குமா? அப்புறம் உபநிஷங்கள் இருக்குது, 108 உபநிஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 புராணங்கள் இருக்குது, வியாக்கானங்கள் இருக்குது, காமெண்ட்ரி, இப்படி நிறையா இருக்குது. கீதைக்கு சங்கராச்சாரியார் வியாக்கானம் கொடுத்துருக்கிறாரு, மத்துவாச்சாரியர் வியாக்கானம் கொடுத்துருக்கிறாரு, காமெண்ட்ரி, ராமானுஜாச்சார் வியாக்கானம் கொடுத்துருக்காங்க. இப்படி 3 ஆச்சாரியர்களும் கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. சங்கராச்சாரியாரை சிவபெருமானோட அவதாரம். அவரே தோன்றி கீதைக்கு வியாக்கானம் கொடுத்துருக்காரு, கீதையை பற்றி பேசியிருக்கிறார். கீதை என்பது முக்கியமான ஒரு இந்து மதத்தில் முக்கியமான ஒன்று. அடிப்படையான நம்ம தெரிஞ்சு கீதையை நம்ம படிக்கணும். குரான் போன்றது, பைபிள் போன்று நம்ம கீதையை முக்கியமாக நம்ம வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்லேயும் பகவத்கீதை இருக்கணும். நம்மளோட இந்து மத நூல், நம்மளோட பைபிள் அப்படின்னா கீதை. ஸோ அதோட முக்கியத்துவம் பார்க்கணும். ஸோ இந்த முக்கியத்துவம் அது சொன்ன மாதிரி எல்லாம் சிவபெருமானே இறங்கி இது பேசியிருக்கிறார் கீதையோட முக்கியத்தை பற்றி. அது சொன்ன மாதிரி இது ராமானுஜாச்சாரியார், மத்துவாச்சாரியார், சங்கராச்சாரியார், சைதன்ய மகாபிரபு, 500 ஆண்டுக்கு முன்னே தோன்றி சைதன்ய மகாபிரபு, அப்புறம் இடைக்காலத்தில் 50 ஆண்டுக்கு முன்னர் சில பிரபுபாதா இந்த கீதைக்கு அருமையான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார். பிரபுபாதாவோட பகவத்கீதை உண்மை அறிவியல் படித்தால் எல்லா சாஸ்திரத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அவரோட பொருள் உரையில் எல்லா வேதத்துக்கும் விளக்கமாக கொண்டு இதுக்கு பொருள் உரை கொடுத்துருக்கிறார். ஸோ இப்பொழுது கீதா மகாத்மியத்தை பற்றி
யாருக்கும் தெரியாத வாரக புராணத்தில் இந்த கீதையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கீதா மகாத்மாத்தி கீதையோட புகழை பற்றி, பெருமையை பற்றி வாரக புராணத்தில் உள்ள சுருக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். என்ன பேசப்பட்டு அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, ஆரம்பிக்கப்படுகிறது. இதில் ஒரு 20 ஸ்லோகங்கள் இருக்கிறது. தாரா வாச பகவான் பரமேஸ்வரான பக்திர் அவையாகி சாரிணி பிராப்தம் பூஜ்ய மானஸ்ய கதம் பவதி ஏ பிரபு. தாரை சொன்னது, பகவானே பரமேஸ்வரா, பிராராப்த கர்மா, நமக்கு 2 கர்மம், பராப்த கர்ம அபராப்த கர்ம. பிராராப்த கர்மத்தை கட்டுண்டு கிடக்கும் ஒருவன் மாற்று அறியாத பக்தியை எங்கனம் பெறுவது. நம்ம கர்மத்தில் மூழ்கி கிடக்கிறோம். ஸோ நமக்கு முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க, தாரா கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணு சொல்கிறாரு, ஸ்ரீ விஷ்ணு வாச பராபிராப்தம் பூஜ்ய மனோஹயி கீதா அபியாசராதா சதா ச முக்தா ச சுகி லோகே கர்மணா நோபாலிஷ்யதே. விஷ்ணு சொன்னது, கீதா அபியாசத்தில் ஒருவன் சதா மகிழ்ச்சி அடைந்திருப்பனாகில் பிராராப்த கர்மத்தில் கட்டுண்டு கிடைக்கணும், அவனே முக்தன். இவ்வுலகிலே சுகத்தை அனுபவிப்பவனும் அவனே. புதிய கர்மத்தில் அவன் தேய்வுற்றனாகிறான். இந்த பிராராப்த கர்மத்திலிருந்து விடுதலை அடையுது. அதுதான் அது இந்த கீதையினால் அது அழிக்கப்படும் அப்படின்றாங்க. 3வது ஸ்லோகம். மகாபாபாதி பாபானி கீதா தியானம் கரோதி சேத் இக்வசித் ஸ்பராஷம் ந குர்வாந்தி நளினி தலம் அம்பூவாத். கீதா தியானம் செய்கின்றவனே பாவங்களுக்குள் மகாபாவம் தீண்டுவது கிடையாது. பாவங்களையும் மகாபாவம் கூட அவங்களை தீண்டுவது கிடையாது. தாமரை இலை தண்ணீரில் உறாது இருப்பது போன்று அவன் இருக்கின்றான். 4வது. கீதாயாஷ் புத்தகம் யத்ரா பதா பாட பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தானி பரயாகாதீனி தத்ர வை. பகவத்கீதை புஸ்தகம் எங்கு இருக்கிறதோ, எங்கு கீதா பாடம் நடைபெறுகின்றதோ அங்கு அனைத்து புண்ணிய தீர்த்தங்கள் அனைத்தும் பிரியாகை திரிவேணி சங்கம், பிரியாகை போன்ற மற்றும் உள்ளவைகளும் வந்து கூடுகின்றன. எல்லா புனித நதிகளும் இடங்களும் கீதை இருக்கிற இடத்துல சேர்கின்றதான். 5வது. சர்வே தேவாஷ ரிஷியோ யோகின பண்ண கஷ்டா ஏ கோபால கோபிகா வாபி நாரத் உத்தவ பார்சதை. தேவர்கள் அனைவரும், ரிஷிகளும் யோகிகளும் பிராமணர்களும் கோபாலர்களும் கோபிகளும் நாரதரும் உத்தவரும் அவர் கூட்டத்தில் சேர்ந்தவர்களும் அங்கு உள்ளனர். இரவு நாம சொல்கிற இடத்துல எல்லா தேவர்களும் வருவாங்க. கீதை படிக்கும் போதும் எல்லா தேவர்களும் அங்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 6வது ஸ்லோகம். சஹாயோ ஜயதே சுக்ரம் யத்ர கீதா பரவர்த்ததே யத்ர கீதா விசாராஷ்ய பதனம் பாதனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷித்தம் இப்ரித்வி இவாசாமி சைதவாஹ்ரி. எங்கு கீதை வாசிக்கப்படுகிறதோ அங்கு சீக்கிரம் சகாயம் வருகிறது. எங்கு கீதை ஆராய்ச்சி செய்யப்படுகிறதோ, ஓதப்படுகிறதோ, பாடப்படுகிறதோ, புகழூட்டும்
புகழூட்டவும் கேட்கவும் செய்யப்படுகிறதோ அங்கு நிலமகளே கேள், நிலமகளே கேள், நான் நிச்சயமாக சதா வாசம் செய்கின்றேன் அப்படின்னு விஷ்ணு சொல்கிறார். 7வது, கீதாஸ்ரயம் திதிஸ்தாமி கீதாமே சோடமம் கிரீவாம் கீதா ஞான உபாசிரிய த்ரீன் லோகம் பாளையம் யாகம். கீதை என்னும் புகலிடத்தில் நான் வீற்றிருக்கின்றேன். எனக்கு உத்தமமான இருப்பிடம் கீதை. கீதா ஞானத்தில் நின்று கொண்டு மூலங்களையும் நான் பரிபாலிக்கின்றேன். 8வது, கீதா மே பரமா வித்யா பிரம்மரூபா ந சம்சயா அர்த்தம் அத்ர அசார நித்யா சர்வாணி வஷ்ய பதாத்மிகா. எனது பரம வித்தையாயிருப்பது கீதை. அது பிரம்ம ரூபம் என்பதில் சம்சயமில்லை, அதாவது சந்தேகமில்லை. அர்த்த மாத்திரையாய், ஐம்பூதங்கள் மாத்திரையாய், அசாரமாய், நித்தியமாய் எனது சொரூபத்தை சொல்லால் விளக்க முடியாததாய் இந்த ஞானம் உள்ளது. விஸ்வரூபத்தை நம்ம விளக்க முடியுமா? எப்படி இருக்குன்னு, விஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு, பகவானுடைய விஸ்வரூபம் அது விஸ்வரூபம் என்பது ஆன்மீக ரூபம் இல்லை, அது ஜட உருவம்தான். இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்கிறது காட்டினார். ஏன்னா எல்லாமே இந்த விஸ்வரூபத்தில் தான் அடக்கம். அந்த விஸ்வரூபத்தை நம்மளால் வர்ணிக்க முடியாது, அதோட அருமையை நமக்கு தெரியாது, அதோட ஆழத்தையும் ஆரம்பத்தையும் முடியும் பார்க்க முடியாது. விஸ்வரூபம் அதே பார்க்க முடியாது. பகவானோட ஆன்மீக ரூபத்தை, விஸ்வரூபம் ஜட ரூபம் எல்லாரும் வச்சுக்கோங்க. விஸ்வரூபம் ஆன்மீக ரூபம்னு அது இயற்கை எப்படி இயங்குகிறது என்று காட்டுறார். பிரபஞ்சம்னா எப்படி இருக்கு, எங்கே இருக்கிறது என்று காட்டினார். அதோட இறைவனோட தெய்வீக ரூபம், சச்சிதான ரூபம் அது ஒன்று இருக்கிறது. அதான் கிருஷ்ணன் சொல்கிறது. அது எப்படி சொல்லால் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். 9வது, சீதானந்தே கிருஷ்ணேனா புரோக்தா இஸ்வாமு கதேத்ரஜுனா வேத திரிஹி பர ஆனந்தா தத்வார்த்த ஞான சம்யுதா. 3 வேதங்களின் வடிவமாய், 3 வேதங்கள், சாமவேதம், அதர்வேதம், யஜுர்வேதம், இந்த 3 வேதங்களின் வடிவமாய், பேரானந்த வடிவமாய், தத்துவத்தை உள்ளபடி விளக்குவதாய் உள்ள இந்த ஞானம் சித்தானந்த கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு திருவாய் மலர்ந்தருள பெற்றது. இந்த கீதை என்பது வேதத்தின் சாரம். பகவத்கீதை என்பது வேதமும் 4 வேதத்துக்கும் உபவேதத்துக்கும் உபனிஷங்களுக்கும் சாரமாக உள்ளது. பால். வேதம் என்பது பசு, வேதம் என்பது பசு, பால் கீதை. மரத்தின் பழம் என்பது, மரம் என்பது வேதம். இல்லை, வேதம் என்பது வேராக இருக்கலாம், உபனிஷங்கள் கிளையாக இருக்கலாம். பழம் அதோட சாரம், மரத்தோட சாரம். கீதை என்பது வேதத்தின் சாரம் அப்படின்ட்டு. அதாவது அருந்தினாலே எல்லாத்தையும் அருந்த மாதிரி, புரிந்த மாதிரி. கீதைக்கு கிருஷ்ணன் நான் தான் வேதம், என்னை அறிந்த வேதத்தை அறிந்தவன். அப்போ கீதை மூலியமாக பகவானை தெரிஞ்சு கொள்கின்றோம். 10வது, யோ அஷ்டாதசா ஜபே நித்யம் நரோ நிஷல மானசா ஞான சித்திம் சாலாபதே ததோ யாதி பரம் பதம். உறுதியான உள்ளத்துடன் எந்த மனிதன் நாள்தோறும் 18 அத்தியாயங்களையும் ஓதுகின்றானோ அவன் ஞான சித்தி அடைந்து பிறகு பரமபாதத்தை சேர்கின்றான். நான் கீதை படிக்கணுக்கா மனத்தால் படிக்கணும்.
வார்த்தையால் படிக்கக்கூடாது. இது காந்தியை சொல்லிக்காரு, கீதை படிக்கிறது மனசால் படிக்கணும்னு. வெறும் அதில் அறிவுக்காக மட்டும் தேடுவது சில பேர் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. கீதை என்பது மனசால் படிக்க கொண்டு தெரிஞ்சு கொண்ட விஷயம். அப்போ தான் அது கீதை தெரியும். அதான் இங்கே சொல்கிறாங்க. தூய மனத்துடன் வந்து நாள்தோட பரசன் பரமபதி அடைகின்றான். 11 பாடி அசமர்த்த சம்பூர்ணம் தடோதரம் பாடம் ஆசாரத் ததா கோதா நஜம் புண்ணியம் சாலபதே நட்சர சம்சயா. முழுதும் பாராயணம் செய்யவிட்டால், அப்படி செய்ய முடியாது, 18 படிக்க முடியாட்டாலும் அப்போ கொடுக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ படிக்கலாம் அப்படின்ட்டு அவங்கவுங்களோட சக்திக்கேற்ப கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்ல, முழு பாடம் பாராயணம் செய்ய விட்டால் அதன் பாதியாவது படிக்கலாம், பாதியாவது படிக்கலாம். அப்படி செய்கின்றவன் கோதானத்திலிருந்து விளையும் புண்ணியத்தை பெறுகின்றான், அது சந்தேகமில்லை. பசுதானம் செய்கிற புண்ணியத்தை இதில் பாதி படிக்கிறதுனாக்கா அந்த புண்ணியம் கூட கிடைக்கும் அப்படின்றாங்க. திரிபாகம் பாடமானஸ்து கங்கா ஸ்நான பலம் லபேத் ஷடம் சம் ஜபமானஸ்து சோமயாக பலம் லபேத். 3இல் ஒரு பகுதி படிக்கிறவன் கங்கா ஸ்நானம் செய்த பலனை அடைகின்றான். 6இல் ஒரு பங்கு படிப்பவன் சோமயாக பலனை பெறுகின்றான். இப்படி அவங்கவுங்களுக்கு தகுதிக்கேற்ப எவ்வளோ படிக்கிறாங்களோ, முழுசாக படிக்கிறானோ, பாதி படிக்கிறானோ, காவாசி படிக்கிறானோ, ஒரு ஸ்லோகம் படிக்கிறானோ, அப்படி பலன்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு அத்தியாயம் என்னென்ன பலன் கொடுக்கப்பட்டு அப்படின்னு. ஸோ அப்போ இது பாரு, 3இல் ஒரு பக்கம் படித்தா கங்காவில் படித்த பலன் கிடைக்குமா? அடுத்தது வந்து ஒரு பங்கு படிப்பவனுக்கு சோமயாக பலனி சந்திரலோகம் கிடைக்குமா? 13வது ஏக்க அத்தியாயம் தூ யோ நித்யம் படதே பக்தி சம்யுத ருத்ரலோகம் அவாப்னோனி கனோ புத்வா வசீசீரம். பக்தியுடன் ஒரு அத்தியாயமாவது நிச்சயம் படிப்பவன் சிவலோகம் அடைகின்றான். பாருங்க, ஒரு அத்தியாயமாவது மனத்துடன் படிக்கிறோம் வந்து சிவலோகம் சிவப்பதி அடைகின்றான். அப்படி எப்படி சொன்னாங்க? கீதை பட்டக்க சிவனை அடைய முடியாது. சிவனை அடைவதற்கும் கீதை உதவுகிறது, பிரம்மஜோதி அடைவதற்கும் கீதை உதவுகிறது, பரமாத்மாவை அடைவதற்கும் கீதை உதவுகிறது, சொர்க்கலோகம் போவதற்கும் கீதை உதவுகிறது. எல்லாத்துக்கும் பலன் உண்டு. விஷ்ணு லோகம் வைகுந்தம் போவதற்கும் பலன் அளிக்கிறது அப்படின்னு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு அத்தியாயத்துக்கு சிவலோகம் அடையலாம் அப்படின்னு 13வது ஸ்லோகத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. சிவலோகம் அடைஞ்சவன் அந்த லோகத்தில் கணங்களில் ஒருவனாக அங்கு நெடித்து வாழ்கின்றானோ. 14 அத்தியாயம் ஸ்லோக பாடம் வா நித்யம் யத் படதே நர ச யாதி நரதம் யாவன் மண் மந்திரம் வசுந்தரே. ஒரு அத்தியாயத்தில் அல்லது ஒரு சுலோகத்தின் காட்பங்கு நாள்தோறும் படிப்பவன் ஒரு மண்வந்திரம் முடியும் வரையில் மானுட பிறப்பு எடுக்கின்றான். ஒரு மண்வந்திரம் யுகம், 4 யுகம், மண்வந்திரம், பிரம்ம கணக்கு, இப்படிலாம் பல கணக்குகள் இருக்கிறது. ஒரு மந்திரன் 71 சதுர் யுகத்தில் வாழ்கின்றார். ஒரு மனு, இது பெரிய கதை, அது விட்டுருவோம். ஸோ அப்போ ஒரு சுலோகமாவது பாராயணம் செஞ்சுக்கிட்டு வந்து ஒரு மண்வந்திரங்களும் வாழ்வானான். கீதா யஸ்லோக தகதம் சப்த பஞ்ச சதுர்ச்சயம் தத்ருத்ரே நேகம் தத்ர தம்வா இஸ்லோகானாம் அஹம்
படாநர சந்திரலோகம் அவாப்னோதி வர்ஷனம் ஆயுதம் துருவம் கீதா பாட சமயுக்தோ மிருத்யோ மனுஷாடம் நூரஜேத். கீதையினுடைய 10, 7, 5, 4, 3 அல்லது 2, 1 பாதியோ ஸ்லோகத்தை அன்றாடம் பாடம் பண்ணுபவன் சந்திரலோகத்தில் 10,000 வருடங்கள் வசிக்கின்றான். சந்திரலோகத்தில் கூட வசிக்கக்கூடிய பலன் உண்டு. கீதையை படித்து கொண்டிருக்கும் பொழுது உயிர் துறப்பவன் மனுஷ லோகத்தை அடைகின்றான். மனித பிறவி கூட ஒரு இது படித்தா கூட அன்றாடம் மீண்டும் மனித லோகத்துக்கு வந்து பிறக்கிறான். மானிடனாக பிறக்கிறான். 18 கீதார்த்த ஸ்வரணா சக்தோ மகாபாப யூடோபி வா வைகுந்தம் சமாப்யோனி விஷ்ணுனா சஹா மோடதே. மகாபாவம் செய்தவன், மகாபாவம் அப்படின்னாக்கா பாவம்ல, அது வந்து அவனுடைய பக்தியோட நிலை, பாவ நிலை. மகாபாக ராக அனுராக அப்படி அது ஒரு கதை, பக்தியில் கதைகள் இருக்கிறது, வழிமுறைகள். அவன் அந்த மகாபாவம் செய்தவன் கீதையின் அர்த்தத்தை கற்பதில் விருப்பமுடையவனாய் இருப்பான். அகில் அவன் வைகுண்டம் ஏறி விஷ்ணுவுடன் பேரானந்தம் அடைகின்றான். வைகுண்டம் வந்து வைகுந்த வாசல், விஷ்ணு லோகத்திலேயோ கோலோக விருந்தாவனத்தில் அடைகின்றான். எப்படி யார் என்னென்ன மாதிரி படிக்கிறார்களோ, எவ்வளோ படிக்கிறார்களோ அந்த அளவுக்கு பலன் உண்டு. அப்போ இது மோட்டிவேஷன். படிக்கிறதுனால பலன் என்ன அப்படின்னு, கீதை வீட்டில் வைப்பதுனால பலன் என்ன, கீதையை பூஜை செய்வதனால் பலன் என்ன, ஒரு ஸ்லோகம் படிப்பதனால் என்ன, பாதி ஸ்லோகம் படிப்பதனால் என்ன, அந்த கீதை மகாத்மத்தில் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, 19வது கீதார்த்தம் இத்தியாதே நித்யம் விக்ரித்வா கர்மாணி பூரிஷ ஜீவன் முக்தாஷ விச்னேயோ தேகாந்தே பரமபதம். ஓயாது கர்மம் செய்து கொண்டிருப்பதற்கு இடையில், நம்ம தான் கர்மம் தான் உழைத்து கொண்டு கிடக்கிறோமே, கர்மம் செய்யாமல் யாரும் நிற்கிறதில்ல. எழுந்துலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே கர்மம் தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ ஓயாது கர்மம் செய்து கொண்டிருக்கும் இடையில் யார் கீதையின் அர்த்தத்தை இடையராது எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவனை ஜீவன் முக்தன் என்று கருத வேண்டும். உடல் அழியும் போது அவன் பரமபதை அடைகின்றான். இந்த கர்ம நிலையிலும் ஒருத்தன் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்னா, இந்த பூலோகத்தில் கிருஷ்ணருக்காக வாழ்ந்து கொண்டிருக்க, கிருஷ்ணருக்காக எல்லா செயலும் செய்து கொண்டு இருக்கிறவன் இந்த பூலோகத்தில் இருந்தாலும் முக்தி அடைஞ்சவனாம். மனிதர்கள் யோகம் செய்து தியானம் செய்து தான் முக்தி அடைகிறார்கள். இப்போ சாமியாரை பார்த்தெல்லாம் வந்து முக்தி அடைஞ்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும்ல. முக்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல. பக்தர்களையும் யார் முழு மனது கிருஷ்ண முழு உணர்வுடன் உலகத்தில் எல்லா காரியம் செய்தாலும், இறைவனுக்காக எல்லா காரியம் செய்வதுனா அவன் உலகத்தில் இருந்தாலும் முக்தன் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னு அது 20வது ஸ்லோகம். ஜீவன் முக்தன் என்று கருதப்படுற அது சொல்ல, உடல் அழியும் போது அவன் பரமபத்தை அடைகின்றான். 20வது கீதம் ஆசிரித்யா பகவோ பூஜோ ஜனாகதயா நிஸ்தூத கல்மஷ லோகே கீதா யாதாஷ் பரம்பதம். இந்த கீதையை துணை கொண்டு ஜனகன் போன்ற பூபாலர்கள் பலர் உலகில் குறைகள் நீங்க பெற்றவனாயினர். ஜனக மகாராஜா, சீதாதேவியோட தந்தை ஜனக மகாராஜா, பல முனிவர்கள், மன்னர்கள்
இந்த கீதையை வந்து துணை கொண்டு தங்களுடைய குறைகளை நீக்கினார்களாம். பின்பு பரமபத்தியத்தையும் பெற்றனர் என்று பாடப்படுகிறது. 21 கீதா யஷ் படனம் கிருத்வா மகாத்மியம் நைவ யத் படேத் இவ்ரிதா பாடோ பகவத் தஷ்ய உரம ஏவ யூ ஹௌயுதா யுஸ்ரிதா. கீதையை வாசித்தான பிறகு இங்கு ஏமப்படி அதன் மகாத்மியத்தை வாசிக்காதவனுக்கு வாசிப்பை வீண் போனதாகும், முயற்சியும் வீண் போனதாகும். அப்போ கீதையை படித்தாலும் கீதையோட மகிமையை தெரியலைனாக்கா அவன் வாசித்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து அதோட மகிமை தெரியலன்னா படித்து என்ன பண்ண போகிறான், வாயால் படித்து என்ன பண்ண போகிறான், உணர்ந்து ஒரு சுலோகமாவது உணர்ந்து படித்தானாக்கா, தெரிந்து படித்தானாக்கா அதில் பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அது வெறும் வேற்றுமை, வெறும் வாயால் சும்மா கீதை வந்து பேருக்காக வெறும் உலக கல்வியை நினச்சிட்டு படிக்கக்கூடாதான், அது முயற்சியெல்லாம் வீணாகிடுதுன்றாங்க. 22 ஏதான் மகாத்மிய சம்யுக்தாம் கீதா அப்யாய்ஷம் கரோதி யஹாவ் ச தத் பலம் அவ்யப்னோதி துர்லபம் கதிம் அப்னூயாத். இந்த மகாத்மியத்தோடு கூடிய கீதா அபியாசத்தை யார் செய்கின்றானோ அவன் ஈண்டு இயம்புள்ள பலனை பெறுகின்றான். கிடைப்பதற்கு அரிய உயர்கதியும் அவனுக்கு கிடைக்கிறது. இந்த மகாத்மியத்தை, கீதை மகாத்மியத்தை, இப்போ நான் படிக்கிறோம் கீதா மகாத்மியத்தை, இதோட பலனை சொல்கிறாங்க பாருங்கள். யார் வந்து கீதை மகாத்மியத்தை படிக்கிறவங்களுக்கு கூடிய இந்த பிரம்ம மகாத்மிய கூடிய பாராயணத்தை செய்கின்றானோ அவன் ஈண்டு இயம்புள்ள பலனை பெறுகின்றான், அளவில்லாத பலன் பெறுகின்றான். கிடைப்பதற்கு அரிய உயர்கதியும் அவன் பெறுகின்றான். சுதா வாஷ மகாத்மியம் ஏதத் கீதாயாவ் மையா பிரகோர்த்தம் சனாதனம் கீதாந்தே ச படோத்யாஸ்து யது இத்தம் தத் பலம் லபதேத். சூதர் சொன்னது கீதையை வாசித்தான பிறகு என்னால் இயம்பப்பட்ட இந்த கீதா மகாத்மியத்தை யார் வாசிக்கின்றானோ அவன் இதில் விலைக்குள்ள பலனை பெறுகின்றான். இது ஸ்ரீ வாரக புராணே ஸ்ரீ கீதா மகாத்மியம் சம்பூர்ணம். மகாபார புராணத்தில் கீதா மகாத்மியம் சம்பூர்ணம் முடிவு. வாரக புராணத்தில் இந்த கீதையை பற்றி மகாத்மியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதோட மகாத்மியம் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதில் இந்த இன்னொரு இருக்குது, சங்கராச்சாரிய சொன்ன விஷயம் இருக்குது. அது கொஞ்சம் பார்ப்போம். சங்கராச்சாரிய சொன்ன கீதையை பார்ப்போம். இதுக்கு சங்கராச்சாரியோட 7 ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. 7 ஸ்லோகங்கள் வந்து கீதையோட இது கொடுத்துருக்கிறாரு. அதே சுருக்கமாக பார்ப்போம். 7 ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதம் விட்டுட்டு வெறும் பொருள் உரை மட்டும் பார்ப்போம். சங்கராச்சாரியார் 1வது ஸ்லோகம். பகவத்கீதையின் உபதேசங்களை முறையாக பின்பற்றுபவன் வாழ்வின் எல்லாவித துயரங்களிலிருந்தும் ஏக்கத்திலிருந்து விடுபட முடியும். இவ்வாழ்வின் பயம் முழுவதிலிருந்து விடுபட்டு அவன் மறுவாழ்வில் ஆன்மீக வாழ்க்கை அடைகின்றான். கீதா மாத்தியம் 2. கீதா மாத்தியம் 2வது. பகவத்கீதையை முழு ஆர்வத்துடனும் அக்கறையுடனும் ஒருவன் படித்தால் அவன் அருளால், பகவானின் அருளால் அவனது பூர்வ ஜென்ம பாவங்கள் செயல்படாமல் போகும். 3வது. தினமும் குளிப்பதன் மூலம் ஒருவன் தன்னை சுத்தம் செய்து கொள்கின்றான். ஆனால் கீதை என்னும் புனித கங்கையில் ஒரு முறை குளிப்பதன் மூலம் ஜட வாழ்வின் கலங்கங்கள் எல்லாவற்றையும் கழுவி விடுகின்றான். 4வது. பரமபுருஷ பகவானே கீதையை உபதேசிப்பதனால் வேறு எந்த வேத நூலையும் அவன் படிக்க வேண்டிய அவசியமில்லை. பகவத்கீதையை தொடர்ந்து கவனத்துடனும் கேட்பதும்
படிப்பதுமே அவசியம். தற்போதைய யுகத்தில் பௌதிக செயல்களில் மிகவும் ஆழ்ந்துள்ள மனித குலத்தினரால் எல்லா வேத நூல்களையும் படிப்பது என்பது இயலாது. ஆனால் இது தேவையும் அல்ல. ஒரு பகவத்கீதை என்னும் ஒரு நூலே போதுமானது. ஏனெனில் இது எல்லா வேத நூல்களின் சாரமும் முழுமுத கடவுளால் உபதேசிக்கப்பட்டதாகும். 5வது, கங்கையில் நீரை குடிப்பவன் முக்தி அடைகின்றான் என்றால் இப்படி இருக்க பகவத்கீதை அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்வது? பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். இது மூல விஷ்ணுவால் ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. 6வது, பகவத்கீதை முழுமுத கடவுள் திருவாயிலிருந்து பொழிவது. கங்கையோ அவரது திருப்பாதங்களிலிருந்து வெளிப்படுகிறது. உண்மையில் முழுமுத கடவுளின் திருவாய்க்கும் திருப்பாதத்துக்கும் வேறுபாடு இல்லையாடினும் நமது பாரபட்சமற்ற ஆய்வின் மூலம் பகவத்கீதை கங்கை காட்டிலும் முக்கியமானதாக மதிக்கலாம். 5, எல்லா உபதேசங்களின் சாரமான கீதோபநிஷம் என்ற படிக்கும் பகவத்கீதையை எல்லா உபநிஷங்களுக்கும் சாரமான கீதோபனிஷத்து என்று அழைக்கப்படும் பகவத்கீதையை பசுவை போன்றது. இடையராக சிறுவனாய் பால் கறக்குவதாக புகழ் பெற்று விளங்கும் பகவான் கிருஷ்ணரால் கறக்கப்படுகிறது. பாலை கறக்கப்படுவது கிருஷ்ணர். அர்ஜுன் என்பது கன்று போன்றது. அறிவு சான்றோரும் தூய பக்தர்களும் பகவத்கீதை என்னும் அமிர்த பாலை குடிக்க வேண்டியவர்கள். நம்ம வேலை பாலை குடிக்கணும். பசு வேதம், பாலை கறக்கவர் கிருஷ்ணர், கன்று குட்டி அர்ஜுனன். கன்று வைத்து தான் பாலை கறக்கிறது. ஸோ அர்ஜுனன் மூலியமாக பாலை கறந்து கொடுத்தாரு கிருஷ்ணர். அது அருந்துவது நம்ம வேலை. பாலை கொடுத்து அருந்தலைன்னா அது என்ன பிரயோஜனம்? பாலை கொடுத்தாச்சு, அருந்துவது தான் நம்ம வேலை. 8வது, இது மட்டும் ஸ்லோகம் பார்ப்போம். ஏக சாஸ்திரம் தேவிக புத்திர கீதம். ஏக தேவ தேவிக புத்திர ஏவ ஏகோ மனஸ்திர தஷ்ய நமாம்னி யானி கர்மாப்யோகம் தஷ்ய தேவஷ்ய சேவகா. தச்சமயத்தில் ஒரு நூல், ஒரு கடவுள், ஒரு மதம், ஒரு தொழில் என்று கருத்துக்களின் மனிதன் மிகவும் ஆவலோடு நினைக்கிறான். ஏன்னா ஒரு சாமி கும்பிட்றது, ஒரு புத்தகம், மற்ற மதம் மாதிரி ஒரு பைபிள், ஒரு கடவுள் மாதிரி, ஒரு கடவுள், ஒரு புத்தகம், ஒரு நாமம், ஒரு தொண்டு அப்படின்னு சங்கராச்சாரியார் சொல்லி வச்சுருக்காரு. 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு ஆழ்ந்த சங்கராச்சாரியார் எழுதி வச்சது. எனவே ஏக சாஸ்திரம் தேவிக புத்திர கீதம். உலகம் முழுவதுக்கும் ஒரே புத்தகம், ஒரே நூல் பகவத்கீதை. ஏக தேவ தேவிக புத்திர ஏவ. உலகம் முழுவதுக்கும் ஒரே கடவுள் இருக்கட்டும், அது கிருஷ்ணர். ஏகோ மந்திராஷ தஷ்ய நமாம்னி யானி. மேலும் ஒரே மந்திரம், ஒரே பிரார்த்தனை, அவரது திருநாமத்தை உச்சரித்தல். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரி ராம் ஹரி ராம 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 ஹரி ஹரி. ஒரே மந்திரம். அதில் ராமர், கிருஷ்ணர், ஸ்ரீராம், ஜெயராம், ஜெயனா ஒரு நாமம் இருக்கும். ஓம் நம பகவதி வாசுதேவாய, ஓம் நம நாராயணா, இப்படி பல நாமங்கள் தான். ஆனால் இதில் எல்லாமே கலந்தது. ஓம் கலந்தது, ராமா கிருஷ்ணர் எல்லாம் கலந்துருச்சு அதில். அப்போ ஒரு ஏக்க மந்திரம், ஒரே மந்திரம். கர்மாபியோகம் தஷ்ய தேவஷ்ய சேவா. மேலும் ஒரே சேவை, ஒரே செயலகர்கள்ட்ட அது பரமபுருஷனுக்கு தொண்டு செய்வது, பக்தி செய்வது. ஸோ இந்த 7 ஸ்லோகத்தை சங்கராச்சாரியார், சிவனோட அவதாரமான சங்கராச்சாரியார் இந்த கீதைக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்காரு, புகழாரம். ஸோ எல்லா ஆச்சாரியர்களும் ஒத்துக்கொண்டது. இது நிறையா இருக்குது, பேசுவதுக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ கொஞ்சம் பார்த்தோம், கீதையோட மகாத்மியத்தை பற்றி பேசும். இதை புரிந்து தெரிந்து கீதையை படிங்க. கீதை இல்லைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், படித்து பலன் அடையணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா.